ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்மிளாஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது சில்லி இட்லி. சில்லி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், நைட்டு டின்னராகவும் சில்லி இட்லி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். மீதமுள்ள இட்லிலையும் செய்யலாம், ஃப்ரெஷ்ஷான இட்லிலையும் செய்யலாம். இப்போ நம்ம சில்லி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 7 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம நீட்டமாக கட்டமாக கட் பண்ணிக்கலாம். எல்லா இட்லி துண்டுகளும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கட்டமாக கட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு இட்லி துண்டுகளை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அப்படியே எடுத்து போட்டால் ஒட்டிக்கும். ஒரு இட்லி துண்டுகளாக போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு மாறிடுச்சு. இப்போ இட்லியை எடுத்துக்கலாம். நீங்கள் லோ ஃப்ளேமில் அடித்து பொரிச்சா ஆயில் குடிச்சிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க. ஒரு ஆயில் கூட இழுக்காது. நம்ம எல்லா இட்லி துண்டுகளும் பொரித்து எடுத்துக்கிச்சு. நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சுடணுன்னு 2 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. காரத்துக்காக சேர்த்துருக்கேன். இப்போ சின்னதாக கட் பண்ண 1 கப் வெங்காயம் சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக கட் பண்ணி சேர்க்காம கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். நம்ம இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதால கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ பாதி அளவு குடமிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் குடமிளகாலாம் கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். அப்போ தான் நம்ம இட்லி போடும்போது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். இப்போ இட்லி துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. இப்போ எல்லா இட்லி துண்டுகளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. மேலே மல்லித்தலையை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்மிளாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.